Hi, good morning one and all. Today discuss about topic for scoping. First of all, what is the meaning of scope? The scope it refer to accessibility, otherwise visibility of variable. First of all, what is the visibility? What is the accessibility? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிபிலிட்டி அப்படின்னா என்ன சார், ஆக்சசிபிலிட்டினா என்ன சார் அப்படின்னா ஆக்சஸிங் வேரியபிள் இன்டு த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வேரியபிள் வந்து ஆக்சஸ் ஆகுது, எதுலேருந்து எது வரைக்கும் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த ஸ்கோப்பிங் அப்படின்னு பேர். இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு வேரியபிள் எந்த லொக்கேஷனுக்குள்ளே, அதாவது ப்ரோக்ராமில் எந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ டிக்ளேர் பண்ணக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து தான் அந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் ஸ்கோப்பிங் அப்படின்னு பேர். நாம் 11th ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு லெசனுக்கு கீழே ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் நடத்தணும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும், ஜஸ்ட் நேமை மட்டும் கொஞ்சம் மாடிஃபைட் ஆகிட்டு வந்திருக்கும். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்பிங் அப்படின்னா விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொன்னீங்க, விசிபிலிட்டி அப்படின்னா ஆக்சஸபிள் அப்படின்னு சொன்னீங்க, அதர்வைஸ் ஆக்சஸபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு வேரியபிள் எந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்த பொறுத்து டிபெண்ட் பண்ணி அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது பெராமீட்டராக இருந்தாலும் சரி, வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. சரிங்க சார். இதுக்கு பேர் ஸ்கோப்பிங் அப்படின்னு பேர். நம்மளுடைய புக்கில் ஸ்கோப்பிங்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப்பிங்கோட இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்கோப் ரெஃபர் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள், பெராமீட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இன்டு த அனதர் பார்ட் இன் த சேம் ப்ரோக்ராம். அதாவது ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வேரியபிளோ ஒரு பெராமீட்டரோ ஒரு ஃபங்க்ஷனோ எப்படி ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஸ்கோப். ஓகே சார். இப்போ ஸ்கோப் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டீங்க, அதாவது வேரியபிளாக இருக்கலாம், பெராமீட்டராக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம். வேரியபிள்னால் என்னன்றது முன்னாடியே நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இருந்தாலும் சொல்கிறேன். இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு 10. இந்த ஏவுக்கு என்ன சார் பேருனா வேரியபிள்னு பேர். இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சேம் ப்ரோக்ராமில், அதாவது அந்த பார்ட் மட்டுமா, இல்லை அதனுடைய மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை என்டையர் ப்ரோக்ராமு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றத எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் டிபெண்ட் அப்பான் இன்டு த லொக்கேஷன், ப்ரோக்ராம் லொக்கேஷன் சார். அதாவது இது எதை டிபெண்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கோப் அப்படின்னு பேர். இதை தான் நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்டில் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விச் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கேன் சி ஆர் யூஸ் இட். அதாவது எந்த பார்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோமோ அதுக்கு வந்து விசிபிலிட்டி மோட், அதர்வைஸ் வந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு பேர். இது செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக்காகவே ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த குளோபல் ஸ்கோப் அப்படின்னு பேர். நார்மலி எவ்ரி வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் இன் த ப்ரோக்ராம் ஹேஸ் த குளோபல் ஸ்கோப் சார். அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த குளோபல் ஸ்கோப் அப்படின்னு பேர். அப்போ தேர்ட் பாயிண்ட்டு முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கோப்னா என்ன, ரெண்டாவது ஸ்கோப்புக்கும் ஸ்கோப்னாலும் அதே மாதிரி விசிபிலிட்டி மோடு அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது ஆக்சசிபிலிட்டி அதர்வைஸ் விசிபிலிட்டி மோட் அப்படின்னாலும் நமக்கு சேம் மீனிங் தான். அதுக்கடுத்து விசிபிலிட்டி அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்னு சொல்லிட்டோம். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா காமனாக அந்த வேரியபிளை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா இட் கன்சிடர் பொறுத்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கான டெஃபினேஷன்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷனை மட்டும் கவனிங்க. அதுக்கடுத்து once the every part of program can be accessed as a variable, but it's a good practice to the limited variable scope to a single definition. In this way of changes inside the function cannot affect the variable and the outside the function is unexpected ways. அப்படின்னா மீனிங் என்ன சார்னா, ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளார, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது அஃபெக்டட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னா. கவனிங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இதில் பாருங்கள், அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், இங்கே டிஐஎஸ்பி அப்படின்றது ஃபங்க்ஷன், டிஐஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பெராந்திசிஸு. பெராந்திசிஸ் வந்தாவே ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே பாருங்கள், நான் a = 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன்றது தான் வேரியபிள், அதாவது வந்து
இதுக்கான விசிபிலிட்டி எது வரைக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாரு டிஸ்பிளே ஏன்னு கொடுத்துருக்காங்க, A = 7 கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 7 வந்திருக்கும். இன்கேஸ் இதை நான் இப்படி கொடுக்குறேன் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வெளியே, அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு பார்ட் ஒரு பிளாக்ன்றது எதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னா, இட் டிபெண்ட் அப்பான் த இண்டென்ட் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இதை நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கான பிளாக் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே அண்டரில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, எம்டி ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அப்போ இதுக்கான பிளாக் அப்படின்னு பேர். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்னா எத்தனை லைன், அதாவது எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இண்டென்ட்டோட கொடுத்துருக்காங்களோ அது அதுக்கான பிளாக் அப்படின்னு பேர். அப்போ நான் இந்த பிரிண்ட் ஆஃப் நான் ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 7 அவுட்புட் வரும். இன்கேஸ் இதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பிளாக்குக்கு வெளியே கொடுக்குறேன், அதாவது இந்த ஃபங்க்ஷனோடைய அவுட்டர் ஏரியாவில் வந்து கொடுக்குறேன். நான் இன்டீஜர் ஏன்னு பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு அவுட்புட் வருமானா த எரர் வில் பி த டிஸ்பிளேடு. இந்த இடத்துல எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா எரரை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஏன்னா டிக்ளேர் பண்ணது வித்தின் த பிளாக்குக்குள்ளார, அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அந்த டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அவுட் ஆஃப் ஏரியாவில். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு எரரை இன்டிமேட் பண்ணி காமிக்கும். இந்த பாயிண்ட்டை தான் அங்கே முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க, கவனிங்க. இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், திஸ் வே ஆஃப் சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் cannot affect the variable in the outside function is unaccepted ways. இன்கேஸ் வந்து நான் லோக்கல் வேரியபிள் வந்து லோக்கல்லே வந்து ஒரு வேல்யூஸை வந்து அசைன் பண்ணி அதை நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இன்கேஸ் அவுட்டர் சைடு வேரியபிள் அவுட்டர் சைடு ஏரியாவுக்குள்ளார நான் அதை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல எரரோ இல்லை உள்ளார பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கான அஃபெக்டோட நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சரிப்பா, அதுக்கடுத்து செகண்ட் பேராகிராஃப் கவனிங்க. வேரியபிள் அண்ட் ஸ்கோப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கோப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள்னால் என்னென்னு தெரியணும், அந்த வேரியபிள் எப்படி சார் டிக்ளேர் பண்ண போகிறோன்னு தெரியணும். சரி சார், ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள் அப்படின்னா நமக்கு முன்னாடி தான் எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சேன். இப்போ C++ல் நம்ம எப்படி சார் டிக்ளேர் பண்ணோம்னா இன்டீஜர் A = 10 லாஸ்ட்டாக ஒரு செமிகோலன், இதுதான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே சார், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேரியபிள் நமக்கு எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா கவனிங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இன்டீஜர் A = 10 நான் கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய C++ல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். நான் ஒவ்வொரு டைமும் இதை நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், இந்த ஏன்ற வேரியபிள் பேசிக்காக நமக்கு எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ மெமரி அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மெமரி அட்ரஸா அப்படின்னா என்ன சார்னா பாருங்கள், இப்போ இன்டீஜர் A = 10 கொடுத்தோம்னா இது மெமரி பாக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த மெமரி பாக்ஸுக்குள்ளார ஒரு இப்போ இன்டீஜர்னா பைட் உங்களுக்கு நமக்கு தெரியும், தேவு C++ அப்படின்னு 2 கம்பைலரை பற்றி படிச்சிருக்கும். தேவு டர்போ அப்படின்ற 2 கம்பைலரை பற்றி படிச்சிருப்போம். நான் டர்போ கம்பைலரை பற்றி எடுத்துக்கிறேன். டர்போ கம்பைலரில் இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு எவ்வளோ பைட் அப்படின்னா 2 பைட்டு. அப்போ 2 பைட்டுக்கு அதுக்குள்ளார, அதாவது அந்த பெரிய மெமரி பாக்ஸுக்குள்ளார ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அசைன் பண்ணுது. அந்த மெமரி ஸ்பேஸை க்ரியேட் பண்ண உடனே அந்த இடத்துக்குன்னு ஒரு அட்ரஸஸ் ஒரு நேம் ஒன்று அசைன் பண்ணும். என்ன நேம் அசைன் பண்ணுனா என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோ அது அந்த இடத்துக்கான நேமை அசைன் பண்ணிக்கும். உள்ளார என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் உள்ளார போய் டிஃபைன் பண்ணி வைக்கும். இதுதான் காமன் ப்ரொசீஜர். இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கவனிங்க, இந்த ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஏ என்ற வேரியபிளுக்கான பர்பஸ் என்னென்னா த வேரியபிள் இஸ் கன்சிடர்ட் அபவுட் த மெமரி அட்ரஸஸ் சார். மெமரி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மெமரி அட்ரஸ்ப்பா. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இது இந்த செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் இந்த ப்ரோக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட் லேர்ன் அபவுட் த வேரியபிள். த வேரியபிள் இஸ் த மெமரி அட்ரஸஸ். இதில் பாருங்கள், தே ஆர் அட்ரஸஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. மெமரிக்கான ஆப்ஜெக்ட்டுக்கான அட்ரஸஸாக எது கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக்காகவே அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டென்ட் தேவை. என்ன கண்டென்ட் தேவை அப்படின்னா சார் இப்போ வேரியபிள்னால் என்னென்னு புரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சசிபிலிட்டினா விசிபிலிட்டி. ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து தான் அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. ஓகே சார், செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வேரியபிள் நேமு மெமரி அட்ரஸஸாக வந்து அலோகேட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு சார் இப்போ நீங்கள் வேரியபிள்னால் என்னென்னு சொல்லிட்டீங்க, ஆப்ஜெக்ட்னால் என்ன சார் அப்படின்னா
நாம் டிக்ளேர் பண்ணக்கூடிய டேட்டா என்ன சார் டேட்டா 5 6 7 8 9 10ன்னு கொடுக்குறோமா இல்லையா 100 1000 20,000 இது எல்லாத்துக்கும் பேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். டேட்டா அதர்வைஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். சரிங்க சார். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார இப்போ வேரியபிள் இருக்குது, அதே மாதிரி டேட்டா இருக்குது, அதர்வைஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த டேட்டாவையும் ஆப்ஜெக்டையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த மேப்பிங். த நேம் இஸ் கால்ட் த மேப்பிங். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் வேரியபிள் நேம் வித் அந்த ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு த மேப்பிங். அப்போ மேப்பிங்னா என்ன பேர் சார்? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள் இருக்குது. என்ன வேரியபிள் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வேரியபிளையும் ஆப்ஜெக்டையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏ கோலன் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்டு? நான் ஒரு வேல்யூஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். என்ன வேல்யூஸு? 10 என்ற வேல்யூஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன சார் பண்ணுன்னா இந்த 10 என்ற வேல்யூஸ் எடுத்து இந்த ஏவில் போய் அசைன் பண்ணும். இது மாதிரி கம்பைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த மேப்பிங். அப்போ மேப்பிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள் அண்டு வேல்யூஸ் த கம்பைனடு த டுகெதர். வேரியபிளையும் வேல்யூஸையும் கம்பைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன சார் பேர் அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஷின்ப்பா. சரிங்க சார். இப்போ மேப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இது அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின். வாட் இஸ் அ நேம் ஸ்பேஸ்? நேம் ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் ஸ்பேஸ் இந்த வேர்டுக்கு மீனிங்கை பாருங்கள். நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேமுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் நமக்கு தேவை. அதில் பாருங்கள் அந்த நேமில் மீனிங் இருக்குது பாருங்கள், நேம் ஸ்பேஸு. அப்போ ஒரு நேமுக்கு, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார நிறைய வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிளுக்கு பேர் நேம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நேமுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை, ஒரு இடத்த அலோகேட் பண்ணுது. அலோகேட் பண்ண எது சார் யூஸ் ஆகுதுன்னா இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. அந்த நேம்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. இதுக்கான டிஃபைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஸ்பேஸ் ஆர் த கண்டெய்னர் ஃபார் த மேப்பிங் ஆஃப் நேம் ஆஃப் த வேரியபிள் டு த ஆப்ஜெக்ட் சார். அப்போ நேம் ஸ்பேஸ்ன்றது என்னது? கண்டெய்னர், ஒரு இடம். எதுக்கான இடம்? மேப்பிங் நடக்குது. மேப்பிங்னா என்ன? நமக்கு மேப்பிங்கான ப்ராசஸ் தெரியும். என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கான அதாவது ஆப்ஜெக்ட்டும் வேரியபிளையும் ரெண்டையும் பைண்ட் பண்ணி வைக்க நமக்கு எது சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் மேப்பிங் யூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ மேப்பிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த கண்டெய்னருக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த நேம் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். அப்போ நேம் ஸ்பேஸ் இஸ் ஒன் ஆஃப் த லொக்கேஷன், ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளார என்ன நடக்கும்? மேப்பிங் ப்ராசஸ் நடக்கும். அவ்வளோதான்பா இந்த பேராகிராஃபுக்கான மீனிங். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உனக்கு நடத்தக்கூடிய டாப்பிக்கில் உனக்கு பேராகிராஃப்லேயோ நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்லேயோ இன்கேஸ் டவுட் அக்கராச்சு அப்படின்னா எந்த பேராகிராஃபில் உனக்கு டவுட்டோ அதை மென்ஷன் பண்ணி எனக்கு ரிப்ளை, அதை உனக்கு கொஷினு கேளு, நான் உனக்கு எகைன் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன்ப்பா. ரைட். அதுக்கடுத்த டாபிக் பாருங்கள். இப்போ மேப்பிங்னா என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள். மேப்பிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கான நேம் வந்திருக்கணும், கோலன் ஈக்குவல் அப்படின்ற அந்த சிம்பிள் வந்திருக்கணும். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்திருக்கணும். ஆப்ஜெக்ட் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஏன்றது நம்ம சொன்ன மாதிரி வேரியபிள் நேம், அதுக்கடுத்து கோலன் ஈக்குவல் டு அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கான நேம். இது ஆப்ஜெக்ட்டுக்கான நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கடுத்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனிப்போம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வேரியபிள் எடுத்திருக்காங்க. 2 வேரியபிள் என்னென்ன எடுத்திருக்காங்க? இங்கே பாருங்கள், ஏ கோலன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்ற வேரியபிளுக்கு 5ன்ற ஆப்ஜெக்ட் உள்ளார போய் அசைன் ஆகிருக்கு. ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு மேப்பிங் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பாருங்கள், பி கோலன் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்ன சார்னா, இப்போ ஏவுக்கு வேல்யூஸ் மேப்பிங் ஆயிடுச்சு. ஏவுக்கு வேல்யூஸ் நமக்கு 5 அப்படின்னு தெரியும். பி ஆஃப் ஏ அப்படின்னா இது என்ன சார் நடக்குன்னா ஏவுக்கான வேல்யூஸ் பிக்கு போய் அசைன் ஆகும். அப்போ பிக்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா த வேல்யூஸ் இஸ் கால்ட் த 5. தட்ஸ் ஆல். த நேம் இஸ் கால்ட் த மேப்பிங் அப்படின்னு பேர். சரிங்க சார். அதுக்கடுத்து பாருங்கள். இதில் நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா கவனிங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா மேப்பிங்கான எக்ஸிக்யூஷன். மேப்பிங்கான எக்ஸிக்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி ஏவுக்கு வேல்யூஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. பி கோலன் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஏவுக்கு வேல்யூஸ் பிக்கு அசைன் ஆகும். அப்போ ஏவுக்கு வேல்யூஸும் 5 தான், பிக்கு வேல்யூஸ் என்ன சார்னா 5 தான். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஏவுக்கு வேல்யூஸ் ஃபஸ்ட்டு 5. ஃபஸ்ட்டு
ஏவுக்கு வேல்யூஸ் 5ன்னு அசைன் ஆன அடுத்து ஏவுக்கான வேல்யூஸ் எங்கே அசைன் ஆகுது, பிக்கு வேல்யூஸ் வந்து அசைன் ஆகுது. அப்போ ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 5ன்னு இருக்குது, பிக்கு வேல்யூஸ் வந்து 5 அப்படின்னு இருக்குது. ரைட். A கோலன் ஈக்குவல் டு 3. எகைன் மறுபடியும் ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு ரீசேஞ்ச் ஆகுது. அப்போ ரீசேஞ்ச் ஆச்சுன்னா ஏவுக்கு இப்போ என்ன வேல்யூஸ் அசைன் ஆகுனா 3ன்னு வந்து அசைன் ஆகும். ஸோ அப்போ 3ன்னு அசைன் ஆச்சுன்னா ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 3, பிக்கு வேல்யூஸ் வந்து 5. இதுக்கும் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த மேப்பிங். இதை தான் கீழே அந்த கண்டென்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம், கவனிங்க. இதில் பாருங்க, இப்போ நம்ம சொன்ன கண்டென்ட் இருக்கும். என்ன கண்டென்ட்டு? If you change A to the B equal to the 3, the budding program might accept B also to be the equal to the 3, but that is not in the case B. It's still mapped or pointing. The B is here still mapped or the pointing. B என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஏவுக்கான வேல்யூஸ் வந்து பாயிண்ட் பண்ணி நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். இன்டீஜர் வேல்யூஸ் என்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும், இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி தட் த சேஞ்ச் ஏ இஸ் வில் பி த நவ் மேப்டு த இன்டீஜர் வேல்யூ ஆஃப் 3. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னு மேப்பிங் வந்து நடந்திருக்கு. தட்ஸ் ஆல். இதைத்தான் வந்து மேலே இந்த டயக்ராமில் ஏவுக்கு வேல்யூஸும் பிக்கு வேல்யூஸும் 5ன்னு கொடுத்துருக்காங்க. எகைன் பாருங்கள், ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 3, பிக்கு வேல்யூஸ் வந்து 5 அப்படின்ற டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கவனிங்க, இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இந்த எக்ஸாம்பிளை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். காமனாக ஃபஸ்ட்டு பேசிக்காகவே வேரியபிள் நம்ம காமனாக டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன டைப்பான வேரியபிளாக எடுத்துக்கும் அப்படின்னா இட் பி த குளோபல் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கும். குளோபல் வேரியபிள்னால் என்னன்றதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த நேமை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. சார் இந்த வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு பேருப்பா. லோக்கல் வேரியபிள்னால் என்ன சார்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த லோக்கல் வேரியபிள். த வேரியபிள் கெனாட் பி அஃபெக்டட் த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் சார். இந்த வேரியபிள் என்ன சார் பண்ணும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்டட் பண்ணுமானா பண்ணாது. ஏன் சார் பண்ணாது அப்படின்னா ஏ வேரியபிள் ஒன்லி ஆக்சஸ் த வித்தின் த ஃபங்க்ஷன். அந்த வேரியபிள் எது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கும் அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷன் மட்டும்தான் பண்ணிக்கும், அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்காது. அப்போ இது ஃபங்க்ஷன்னா இதுக்குள்ளார வேரியபிள் டிக்ளரேஷனு இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்குமா தவிர்த்து இதுக்கு வெளியே பண்ணிக்க முடியுமானா பண்ணிக்க முடியாது. த நேம் இஸ் கால்ட் த லோக்கல் வேரியபிள். ரைட். அதுக்கடுத்து கவனிங்க. ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா எல்பிஇஜி ரூல். சார் இந்த இடத்துல எல்பிஇஜி அதாவது எல்இஜிபி ரூல் அப்படின்னா என்ன சார்னா இட் இஸ் எ ஆர்டர். என்ன சார் ஆர்டர் அப்படின்னா மேப்பிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஓகே சார், அந்த மேப்பிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எது ரன் ஆகணும், செகண்ட் எது ரன் ஆகணும், தேர்ட் எது ரன் ஆகணும் அப்படின்ற ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த எல்இஜிபி ரூல் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The scope also define the order which the variable have to be the mapped to the object in order obtained the values அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல மேப்பிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. என்ன சார் மேப்பிங் ப்ராசஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன மாதிரி A கோலன் ஈக்குவல் டு இங்கே 10 அப்படின்னு நடக்குது. ரைட். இந்த மேப்பிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எது நடக்கணும்? ஏன்னா ஃபஸ்ட்டே ஆக்சசிபிலிட்டிக்கான மீனிங் நான் சொல்லிட்டேன். எந்த இடத்துல இந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கான ஆக்சசிபிலிட்டி அந்த டிக்ளேர் பண்ணக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே சார், இப்போ பாருங்கள் கீழே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸு கோலன் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். அதுக்கடுத்து டிஸ்பிளேன்றது இந்த இடத்துல ஃபங்க்ஷனு. அதுக்குள்ளார பாருங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன? எக்ஸு கோலன் ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது வேரியபிள் டிக்ளரேஷனு. இப்போ ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளார 2 இடத்துல வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் லொக்கேஷனு, இது செகண்ட் லொக்கேஷனு. தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், இங்கே பிரிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்பிளே அப்படின்றது ஃபங்க்ஷனு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு என்ன அவுட்புட் சார் வந்திருக்குமா அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இது பப்ளிக் ஸ்கோப்பில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்ற அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த டிஸ்பிளேலேருந்து இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து காலாக இருக்கும். காலான அடுத்த செகண்டு எக்ஸ் இன்னர் டு த எக்ஸ் வேரியபிள் இது செகண்டாக வந்து அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு கொஷின் ஒன்று கேட்கலாம். என்ன சார் அப்படின்னா ஏன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்புட்டோட எக்ஸ் இன்னர் எக்ஸ் வேரியபிள்ன்றது அவுட்புட் ஃபஸ்ட்டு வரல, இது செகண்டாக வரல, இது செகண்டாக வரணும், ஏன் சார் இப்போ இது மாதிரி வராமல் ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட்டும் செகண்ட் இந்த அவுட்புட்டும் வரும் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த எல்இஜிபி ரூல். இதுதான் வந்து எல்இஜிபி ரூல் அப்படின்னு பேர்.
எந்த லொக்கேஷனுக்குள்ளார ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த LEGB ரூல் அப்படின்னு பேர். இதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. The scope also defined the order which the variable have to be mapped to the object in order obtained the values. மேப்பிங் ப்ராசஸ் நடக்குது. மேப்பிங் ப்ராசஸில் ஆர்டர் என்ன ஆர்டரில் ரன் ஆகணும் அப்படின்ற ரூலை ப்ரொவைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த LEGB ரூல் அப்படின்னு பேர். இதுக்கான கண்டென்ட் தான் கீழே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, அந்த ஸ்டோரி தான் நம்ம சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா இன்னர் வேரியபிள் எப்படி இருக்குது, அவுட்டர் வேரியபிள் எப்படி இருக்குது, இது ஃபஸ்ட்டு எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்றதை கவனிப்போம் பாருங்கள். The LEGB rule is used to decide the order which of the scope of search to the scope resolution. The scope are listed below the term of hierarchy highest to the lowest. அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார எல்லா லொக்கேஷனுக்குள்ளாரையும் நான் ஒரு வேரியபிளை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரு மேப்பிங் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மேப்பிங் ப்ராசஸ் எது சார் நடக்கும், செகண்ட் எது சார் நடக்கும், தேர்ட் எது சார் நடக்கும் அப்படின்னா அந்த ஹைரார்கி ஆர்டர், அந்த ஆர்டரை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டரில் வந்து எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும், எந்த மேப்பிங் செகண்ட் ரன் ஆகும், எந்த மேப்பிங் வந்து தேர்ட் ரன் ஆகும் அப்படின்ற ப்ரொசீஜர் மேப்பிங் ஹைரார்கி பேலன்ஸ் மூலிமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பேலன்ஸ் ஃபேக்டர். பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா டாப் டு பாட்டம். அப்போது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார என்னென்ன டைப்பான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா பில்டின் வேரியபிள் இருக்குது, லோக்கல் வேரியபிள் இருக்குது, என்க்ளோஸ்டு வேரியபிள் இருக்குது, லோக்கல் வேரியபிள் இருக்குது. இந்த 4 டைப்பான வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. இதில் லோக்கல்னா என்ன, என்க்ளோஸ்டுனா என்ன, குளோபல்னா என்ன, பில்டின்னா என்னன்றதை லைன் பை லைனாக அப்படியே வந்து நான் சொல்லிட்டு வரும்போது கவனிச்சிக்கலாம். கவனிப்பா, இது 5 மார்க் கொஷினு. இது 5 மார்க் கொஷினு. LBEG ரூல் அப்படின்றது 5 மார்க் கொஷினு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபோடைய எண்டில், எந்த பேராகிராஃபோடைய எண்டில், பிகினிங் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் உனக்கு ஃபஸ்ட்டு. அதே ரெண்டாவது 5 மார்க் கொஷின் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா LBEG ரூலில் இன்னொரு ஒரு பார்ட் இருக்குது. இந்த தியரி வித்து கண்டிப்பாக எது வந்திருக்கணும் அப்படின்னா அதாவது இது வரைக்கும் உன்னுடைய கண்டென்ட் வந்து வந்திருக்கணும். மேலே பிகினிங்கில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தது இது வரைக்கும். இது ஃபஸ்ட்டு புக் பேக் 5 மார்க் கொஷினு. செகண்ட் 5 மார்க் கொஷினு இந்த கொஷின்ப்பா. என்ன கொஷினு, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது பார்த்தியா, இது வந்து செகண்ட் கொஷினு. ஓகேப்பா. இப்போ சார் நீங்கள் பில்டின்னு, குளோபலு, என்க்ளோஸ்டு, லோக்கல் அப்படிலாம் சொன்னீங்க. ஓகே சார், இதை பற்றி 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து லோக்கல் ஸ்கோப்புப்பா. லோக்கல் வேரியபிள் ஆல்ரெடி நம்ம 11th படித்த மாதிரி தான். எ லோக்கல் வேரியபிள் இஸ் வேரியபிள். எ வேரியபிள் ஷுட் பி டிக்ளேர்டு வித்தின் த ஃபங்க்ஷன். த வேரியபிள் cannot be accessed the outside of the function அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வேரியபிளை நான் என்ன சார் எங்கே சார் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வந்து வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும் ஆக்சஸ் ஆகும். அவுட் சைட் ஆஃப் ஏரியாவோட ஆக்சஸ் ஆகுமானா ஆக்சஸ் ஆகாது. இதை தான் இங்கே கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், the local scope refer to the variable defined in the current function. Always the function will first look up the variable name and it is the local scope. Only does not find there the outer scope are checked அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வேரியபிள் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான், இது அல்காரிதம். இந்த அல்காரிதமில் நமக்கு ஃபைண்ட் பண்ணி தெளிவாக அதில் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல டிஸ்பின்றது ஃபங்க்ஷனுக்கான நேமு A:7 வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த இடத்துல மேப்பிங் வந்து நடந்திருக்கு. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் என்ன வந்திருக்கும், ஏவுக்கான வேல்யூஸ் வந்து 7 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே டிஸ்பிபி அப்படின்றது 2வது ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் நான் ஏன்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட் எகைன் 7 வருமானா வராது. ஏன்னா எ வேரியபிள் ஷுட் பி மேப்டு இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். வேரியபிள் எங்கே வந்து மேப்பிங் நடந்திருக்கு, வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணிக்க முடியுமானா யூஸ் பண்ணிக்க முடியாது. தெளிவாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, அதாவது 11th நடத்தும் போது இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நாம் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் போகலான்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம். பக்கத்தில் இருக்கிற லடாக்கை தாண்டி சீனாவுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட் தேவை. ஸோ நமக்கான ஆக்சசிபிலிட்டி எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னா இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. த நேம் இஸ் கால்ட் த லோக்கல் ஸ்கோப், அதர்வைஸ் லோக்கல் வேரியபிள்னு பேர்.
அதுக்கடுத்து செகண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், குளோபல் வேரியபிள். சார் இந்த இடத்துல குளோபல் வேரியபிள்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். கவனிங்க, குளோபல் ஸ்கோப் அப்படின்றது எல்லா ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்க்ளூடிங் த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்லையும் நம்மள மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். த நேம் இஸ் கால்ட் த குளோபல் ஸ்கோப் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a variable which is declared outside the all the function the above is known as a global variable. அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்க்ளூடிங் த மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a : 10. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கு கீழே ஃபங்க்ஷன் இருக்குது. டிஸ்ப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனு, disp1 அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷனு. அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு பேர் வந்து குளோபல் வேரியபிள்னு பேர். இந்த வேரியபிள் இந்த வேரியபிளுக்கான வேல்யூஸை எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா எ வேல்யூஸ் தட் கேன் பி ஆக்சஸ் த என்டையர் ப்ரோக்ராம்ஸை ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஃபங்க்ஷன்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். த நேம் இஸ் கால்ட் த குளோபல் ஸ்கோப் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே டிஸ்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு. அது கீழே a : 7 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் a. இப்போ ஏவுக்கான வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். என்ன ஏவுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. 7ன்றது அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா லோக்கல் வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இங்கே பாருங்கள், குளோபல் என்டையர் பிகினிங் இருக்குது பார்த்தீங்களா, பிகினிங் அசைன் பண்ண வேல்யூஸு. மேலே a : 10 கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10ன்றது அவுட்புட் வருது. அப்போ குளோபல் வேரியபிள்ன்றது என்னென்னா எபோ த ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள்னு பேர். அந்த வேரியபிள் எப்போ சார் வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லோக்கல் ஸ்கோப், அதாவது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய குளோபல் வேரியபிள் நமக்கு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் ஆல். த நேம் இஸ் கால்ட் த குளோபல் ஸ்கோப். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, கவனிங்க, என்க்ளோஸ்டு ஸ்கோப். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா, ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் permit the function to be the nested. ஃபஸ்ட்டு நெஸ்டடு ஃபங்க்ஷன்னா என்ன நமக்கு தெரியணும். நெஸ்டடு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டடு ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். எ ஃபங்க்ஷன் வித்தின் த அனதர் ஃபங்க்ஷன் த நேம் இஸ் கால்ட் த நெஸ்டடு ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அப்போ இந்த நெஸ்டடு ஃபங்க்ஷனுக்கும் என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்கு என்ன சார் வந்து மீனிங்கு, என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இந்த இடத்துல என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா ஒரு வேரியபிள், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு மேப்பிங் வந்து நடக்குது. அந்த மேப்பிங் வேரியபிளை அதுக்கு அடுத்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனுக்கான நேமு. அதுக்கடுத்த மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, disp1 அப்படின்னு பேர். ரைட். இப்போ கவனிங்க, a = 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து நடக்குது, அதாவது ஒரு மேப்பிங் வந்து நடக்குது. a : 10. அப்போ ஏவுக்கு வேல்யூஸ் என்ன? 10 அப்படின்னு நடக்குது. அதுக்கடுத்து அதுக்கான மெம்பர் ஃபங்க்ஷன் பாருங்கள், பிரிண்ட் a. நம்ம முன்னாடியே ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு மேப்பிங் நடக்குது அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும், அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆகாது அப்படின்னு சொன்னோம். இப்படி ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த லோக்கல். ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த என்க்ளோஸ்டு. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன்லேருந்து அதுக்கான மெம்பர் ஃபங்க்ஷன், அதாவது ரிலேட்டடாக இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஷேர் ஆகாது அந்த கண்டென்ட்டு. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா எப்படி சார் ஆகும்னா, யூஸ்டு ஃபார் த மெம்பர் ஃபங்க்ஷன். மெம்பர் ஃபங்க்ஷனாக இருந்தால் வேல்யூஸ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷனு, செகண்ட் ஃபங்க்ஷனுக்கான நேமு display1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ display1க்குள்ளார ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க, a : 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேல்யூஸ் எங்கே சார் ஷேர் ஆகுதுன்னா இதுக்கான மெம்பர் ஃபங்க்ஷனுக்கும் ஷேர் ஆகுது. இப்படி ஷேர் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த என்க்ளோஸ்டு ஸ்கோப். இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாரு, டிஸ்பிளே a : 10 இருக்குது, disp1ன்றது மெம்பர் ஃபங்க்ஷன். இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அவுட்புட் 10 வருது. ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணி வெளியில் குளோபில் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அப்பையும் அவுட்புட் வந்து 10 வருது. த நேம் இஸ் கால்ட் த என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு பேர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான்ப்பா. அதுக்கடுத்து ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா, பில்டின் ஸ்கோப். பில்டின் ஸ்கோப் அப்படின்றது இருக்கிற ஸ்கோப்லேயே வாய்டஸ்ட் ஸ்கோப் எது சார் அப்படின்னா இந்த பில்டின் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பில்டின் ஸ்கோப்புக்கான டிக்ளரேஷன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா என்டையர் டாப், அதாவது இதுக்கான டெஃபினேஷன் பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார வந்து இருக்கும்.
எப்போ ஹெட்டர் ஃபைல் நமக்கு கம்பைல் ஆகுதோ அதனுடைய ஒரு பார்ட்டாக இந்த பில்டின் ஃபங்க்ஷனும் நமக்கு கம்பைல் ஆகி அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்னா பில்டின் ஸ்கோப், அதர்வைஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் மாடியூல் ஸ்கோப் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது கீழே டிஸ்ப்புன்றது ஃபங்க்ஷனு, டிஸ்ப்பு ஒன்றுன்றது அதுக்கான மெம்பர் ஃபங்க்ஷனு. ஸோ இதுக்கு மேலே ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் ஆகும், இதுக்குள்ளாரே ஆக்சஸ் ஆகும், இதுக்கு வெளியிலேயும் ஆக்சஸ் ஆகும். த நேம் இஸ் கால்ட் த பில்டின் ஸ்கோப் அப்படின்னு பேருப்பா. இதோட இந்த 5 மார்க் வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் டாப் டு பாட்டம் நமக்கு 2 பார்ட்டும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பார்ட்டு? எல்இஜிபி அப்படின்ற ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷினு, செகண்ட் 5 மார்க் கொஷினு, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். அவ்வளோதான்ப்பா. கிளியராக படி, நல்லா நோட்ஸ் எடு, வீட்டில் நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணு, இருக்கிற டைமை மிஸ்யூஸ் பண்ணிக்காத. ஓகேப்பா, தேங்க்யூ நாட் ஆல்.